எல்லாருக்கும் வணக்கம். பிப்ரவரி 6ஆம் தேதி அன்னைக்கு ரியாதில் கார்த்தால தமாமில் ஈவினிங்கில் ஈவெண்ட் பண்ண போகிறோம். சரியாக இன்வெஸ்டிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணணும், கோல்டை எப்படி பீட் பண்ணுறது, கோல்டு ஏன் ஏறுது, என்ஆர்ஐஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்தியாவில் ரிட்டையர் ஆனால் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணணுங்கிறத பற்றியும் பேச போகிறேன். இப்போ டிக்கெட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. வெரி ஃபியூ டிக்கெட்ஸ் இருக்குது. கீழே இருக்கிற லிங்க்கில் கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இல்லாட்டா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் இன்றைக்கி ரியாத், சவுதி அரேபியாவிலேருந்து பேசுகிறேன். நாளைக்கு இவெண்ட்டு. ஸோ நேற்று ஃபுல் டே ட்ராவல், நேற்று அட்லீஸ்ட் 15-16 ஹவர்ஸ் ட்ராவல். ஆக்சுவலாக ப்ளெயினில் ஸ்பெண்ட் பண்ண டைம் 6.5 to 7 hours தான். மோஸ்ட் ஆஃப் தி டைம் எல்லா ஏர்போர்ட்ஸில் சுற்றினது தான். உங்களில் நிறைய பேர் ஏர்போர்ட்டில் சந்தித்து நீங்கள் எனக்கு வாழ்த்து சொன்னீங்க, நன்றி. இன்றைக்கி மார்க்கெட் 150 பாயிண்ட் அடி. நேற்றே அடி வாங்கியிருக்க வேண்டியது. நேற்று கட்டப்பட்டு பேங்க் நிஃப்டியை ஏற்றி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் சரி பண்ணாங்க. இந்த ஹோப் இன்றைக்கி அமெரிக்கா சரியாக போயிடுங்க. அமெரிக்கா சரியாக போகிற மாதிரி தெரியல. அதனால மார்க்கெட்டை போட்டு பேராக அரைஞ்சு அமெரிக்காவில் திரும்பி ஒரு 1.5% இறங்கிட்டாங்க. பீக்லேருந்து ஆல்மோஸ்ட் 2000 பாயிண்ட் இறங்கிடுச்சு நாஸ்டாக். இதில் யாரெல்லாம் ரொம்ப இதில் ஏஐன்னு சொன்னாங்களோ அந்த ஏஐலாம் பழுத்துருச்சு. ஏஎம்டி 17% அவுட்டு. மைக்ரோசாஃப்ட்டு 1 year லோ கிட்ட இருக்குது. அடுத்தது நம்ம ஆரக்கலும் பேர செமத்தியார ஒழுங்கியார. இதில் கூகுள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஹெவியாக கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், $185 பில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஏஐயில் எங்கள் அட்வான்டேஜை நாங்கள் கன்சாலிடேட் பண்ணுவோம். அசூர் க்ரோ ஆகாட்டாலும் எங்கள் க்ளவுடு மார்க்கெட் க்ரோ ஆகிட்டே இருக்குது. க்ளவுடை நாங்கள் கேப்சர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் ஸ்பேஸ் எக்ஸ்லேயும் ஆந்த்ரபிலையும் அவங்க ஸ்டேக் வச்சுருக்காங்க. இதை தவிர அவங்க சொந்தமாக ஜெமினி வச்சுருக்காங்க. அடுத்தது முக்கிய செய்தி தங்கம் நேற்று ஏறித்துன்னு சந்தோஷப்பட்டா இன்றைக்கி பொத்துன்னு விழுந்துருச்சு. 4845 வரைக்கும் வந்துருச்சு. இந்த ரேஞ்சில் இன்றைக்கி நீங்கள் தங்கத்தை கன்சிடர் பண்ணணுன்னா பண்ணுங்கள், இல்லாட்டா வெயிட் அண்ட் வாட்ச். சைனாக்காரன் என்ன பண்ணுறாங்கிற டேட்டா வெளில வந்தப்புறம் நம்ம டிசைட் பண்ணோம். இன்றைக்கி தங்கம் 14,300 14,400 வரைக்கும் இருக்குது. 22 கேரட் கோல்டு, 24 கேரட் கோல்டு 15,600 15,700 வரைக்கும் இருக்குது. இப்போ கோல்டு ஜுவல்லர் போடுற ப்ரைஸ் எல்லாம் மீனிங்லெஸ் ஆகிடுச்சு. அதனால் அதை நான் கோட் பண்ணுறதில்ல. இன்றைக்கி வெள்ளி அடித்து $75 இறக்கிட்டான். எங்கே ஆரம்பித்தாங்களோ அதே இடத்துக்கு வந்துடுச்சு. $120 இங்கே, $75 இங்கே. ஆல்மோஸ்ட் 40-50% கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கேருந்து 50% கரெக்டானால் கூட 120 போகாது. ஏன்னா அது வெறும் 107 வரைக்கும் தான் போகும். ஸோ நியர்லி 60-70% இங்கேருந்து ஏறினா தான் ஓல்டு பீக்கு போகும். அஃபிஷியல் ரேட்டு 300ன்னு போடுறது உங்களை ஏமாத்துறது. எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர்ஸ்லேயே $240 தான் ஒரு ரேட்டு, இன்னும் கம்மி. ஆக்சுவலாக 235 225 $230 வரைக்கும் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு ஆள தெரிஞ்சால் வாங்க முடியும். நீங்கள் விற்க போனீங்கன்னா 220 225 தாண்டி எடுக்க மாட்டாங்க. முடிஞ்சால் வெளியே விட்டு ஓடி போயிடுங்க. நான் பாட்டிக்காக வாங்குகிறேன், என் தாத்தாக்காக வாங்குகிறேன், என் பேரன் கொள்ளு பேரன்னு சொன்னதெல்லாம் கதை. காணாமல் போயிடுச்சுங்கிறத நீங்கள் ஒத்துக்குங்க. சம்டைம்ஸ் இன் லைஃப் வி ஆல் மேக் மிஸ்டேக்ஸ். யானைக்கு அடிஸ் இருக்கும்னு எனக்கும் டெஃபரெண்டாக இருக்கும். பெரிய யானையாக இருக்கிற பஃபெட் கை காலும் இருக்கும். அதனால் இதை நீங்கள் பர்சனலாக எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் பர்சனலாக எடுத்துக்கிட்டு என்கிட்ட வரீங்க. இதெல்லாம் டோன்ட் டேக் இட் பர்சனல். இதுலேன்னு பாடத்தை கற்றுக்கிட்டு நம்ம பார்த்துட்டு போவோம். ஒரு மானிட்ரி மெட்டலுக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டலுக்கும் வித்தியாசத்தை நம்ம நல்லா புரிஞ்சுப்போம். இதை புரிஞ்சிக்கலைன்னா நீங்கள் திரும்பி தப்பு பண்ணிகிட்டே இருப்பீங்க. சரி, இன்றைக்கி மற்ற இந்தியாவில் என்ன செய்தின்னு பார்ப்போம். இந்தியாவில் முதல் செய்தி, ஜெயலலிதாவையும் கோரஸையும் வாங்கச்ச டாட்டா எப்படி பஸ்ஸுக்கு அடியில் தள்ளினாங்களோ, இன்றைக்கி ஒரு பஸ்ஸு கம்பெனியை வாங்கிறதுக்காக அவர் ரெடியாகும்போது
அவரை பஸ்ஸுக்கு அடியில் தள்ளுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்த வாட்டி தம்பி இவ்வளோதான் சேஞ்சு. இவாக்கோ வந்து கேஷ் ஃப்ளோ 2 வாட்டி கண்டினியூஸாக கம்மியாயிடுச்சு, சேல்ஸ் கம்மியாயிடுச்சு. அதனால் இவாக்கோ வாங்கினா டாட்டாவுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. ஜேஎல்ஆரும் ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்ட் ஸ்டேட்டில் தான் வாங்கினார். அதை வாங்கி டர்ன் அரவுண்ட் பண்ணுறது தான் இவங்களோட ஸ்கில்லு. இன் கேஸ் ஆஃப் கோரஸ் என்ன ஆகிடுச்சுன்னா, அங்கே ஒரே என்வாயர்மெண்ட் ஆக்டிவிட்டி ஆனதுனால ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இவாக்கோ வந்து ஒரு இட்டாலியன் பிராண்டு, எங்கே வேணால் எப்படி வேணால் அவங்க தயாரிச்சுக்கணும். அவங்கள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸு இந்தியாவில் டாட்டாஸை டாமினன்ட் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடும். இதே மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கிறச்ச மஹேந்திரா வந்து 35,000 ஸ்கார்பியோவை இதில் இறக்குறாங்க இந்தோனேஷியாவில். அங்கே இந்தோனேஷியாவில் அது விற்று போயிடுச்சுன்னா இது ஒரு இந்தியன் நாளுக்கு ஒரு புது ரெக்கார்டு, ஒரு புது எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டே ரெடி ஆகிட்டுருக்கு. டாட்டாஸும் போன வருஷம் 800 பேசஞ்சர் வெஹிக்கிள் வண்டி இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இது ரெண்டுமே நம்மளுக்கு நற்செய்தி, இந்தியாவுக்கு நல்ல செய்தி, நம்மளுக்கும் நல்ல செய்தி. இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி. நான் ஒரு பேப்பரில் ரிப்போர்ட் படித்தேன், கல்யாண் ஜுவல்லர்ஸை பயங்கரமாக அடிச்சிருக்காங்களாம் மார்க்கெட்டில். இது அடிபட்டது எக்ஸ்பெக்டட் தான் அடிபட்டது. ஏன்னா பயங்கரமாக ஓவராக விளையாடிடுச்சு. அவரோட மெயின் வீக்னஸ் என்னென்னா, அவர்கிட்ட கடன் நிறைய இருக்குது. ஒரு ஏர்க்ராஃப்ட் லீசிங் பிஸ்னஸ் சைடில் பண்ணுறாரு. அதை தவிர அவர் வந்து பணத்தை வந்து பரிவர்த்தனை பண்ணுறதுல கொஞ்சம் கூச்சி பண்ணிட்டார் மோத்திலாலோடன்னு செய்தி. இது எல்லாமே ஒரு வாட்டி அவர் ப்ரெஷரில் கொண்டு விட்டுது. அது இப்போ இன்னும் பெரிய ப்ரெஷரில் கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்கு. இதை எப்படி சந்திக்க போகிறாருங்கிறது நம்ம பார்க்கணும். இதை சந்தித்து மீறி வந்துட்டார்னா அவர் ஒரு பெரிய பிளேயர் ஆவாருங்கிறதுல மாற்ற கருத்தை உங்களுக்கு வேண்டாம். இதுதான் கோல்டை பற்றி நிலவரம். இன்றைக்கி டைட்டனும் கரெக்டாக இருக்குது. டைட்டனை கோல்டு கம்பெனி மாதிரி நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக அது கோல்டு கம்பெனி மட்டும் இல்லை. நேற்று அவங்களுக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அதுக்குள்ளங்கிறத உங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து சொன்னேன். அதனால் கண்ணாடி, அதை தவிர வாட்சு, சென்ட்டு, புடவை, இது ஒரு மினி ஃபேப் இந்தியாவே உள்ளே இறக்கின்னு இருக்கான். அதனால் இது மாதிரி கம்பெனியெல்லாம் இழுத்து மூடிடும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம பண்ணுற தப்பு. அதனால் அடித்தாங்கன்னா நம்ம பொறுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா ஷேர் இன்றைக்கி 3,500 வரைக்கும் ஏறி பல வாட்டி போனஸ் கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, டிட்கோ தான் இவங்களோட பெரிய ஓனர், ஜாயிண்ட் ப்ரமோட்டர். சேர்மன் எப்போதும் ஐஏஎஸ் ஆஃபீஸரு, வைஸ் சேர்மன் தான் டாட்டா கம்பெனி. இந்த வாட்டி வைஸ் சேர்மன் நியோல் டாட்டா. இதை தெளிவாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்படி தான் இந்த மார்க்கெட் ஆப்ரேட் ஆகும். இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸு ஃப்ளாட் டு ஸ்லைட்லி நெகட்டிவ். நம்ம விப்ரோ, டிசிஎஸ் இதெல்லாம் பொறுக்கிறதுக்கு நல்ல அரிய வாய்ப்பு, சான்ஸ் கிடச்சா நல்ல பொறுக்கி போட்டுக்கோங்க. இது வந்து இன்றைக்கி நடக்கிற செய்தி. ஜைடஸ் லைஃப் சயின்சஸுக்கு ஒரு ஜெனரிக் டயபெட்டிஸ் ட்ரக்குக்கு பர்மிஷன் ஃபுல்லாக கிடச்சிருச்சு. அதை வாங்கி மார்க்கெட்டில் இறக்க போகிறோம். இதனால் ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் ஒரு ஸ்டாக் ஸ்பைக் வரத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. வருமா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க முடியும். தங்கமும் வெள்ளியும் இன்னும் இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இறங்கினா இன்னும் 1000-2000 ரூபாய் இறங்கும். அதே சமயத்தில் வெள்ளி அரோகதி, இது லெஸ் தென் 2 lakhs இறங்கும். 1.5 லட்ச ரூபாயில் செட்டில் ஆகும்னு வெள்ளி நினைக்கிறேன். அதனால் வெள்ளி வாங்கினவங்கெல்லாம் மாட்டியிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கார்டை ஃப்ராங்க் பண்ணிலாம் வாங்கியிருக்கீங்க. இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணி மாட்டிக்காதீங்க. நேற்றும் அமெரிக்காவில் ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் நடந்தது. பெர்க்ஷயர் ஹேத்வே ஃபஸ்ட்டு நான் டெக்னிக்கல் கம்பெனி டு ஹிட் $1 trillion நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கி அது ஒரு டைவர்சிஃபைட் கங்காலமரேட். இப்போது ஒரு ஸ்டாண்டலோன் நான் டெக்னிக்கல் கம்பெனி ஹேஸ் ஹிட் $1 trillion வேல்யூவேஷன். இந்த கம்பெனி பேர் வால்மார்ட். இந்த வால்டன் ஃபேமிலிங்கிறவங்க இன்னும் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதோட டோட்டல் வேல்யூவேஷன் நேற்று 1 trillion தாண்டிடுச்சு. இன்ட்ரெஸ்டிங்லி இந்தியாவில் அவங்க ஃப்ளிப்கார்ட் ஓன் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு பியூர்லி நான் டெக்னிக்கல் கம்பெனி விச் ஹஸ் பிகம் 1 trillion அண்ட் மெயினாக ஒரு லைன் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது ரீட்டெயிலிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க.
நேற்று நியூஸ் பேப்பரில் இன்னொரு ஆர்டிக்கல் படித்தேன். ஆல்ஃபபெட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த H1B பீஸா ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நிறைய அமெரிக்காவில் ஜாபை காலி பண்ணிவிட்டு இந்தியா கொண்டு வந்துடலான்னு பார்க்குறாங்க. பெங்களூர்லேயும் ஹைதராபாத்லேயும் 20,000 பேருக்கு மேலேக்கு வேலைக்கு சேர்க்கலான்னு இருக்காங்களா ஆல்ஃபபெட். இது நம்ம ஊருக்கு ஒரு நற்செய்தி. ஆப்பிள் இந்தியாவில் மெட்ராஸில் போரூர் பக்கத்தில் டிஎல்எஃப் பக்கத்தில் பில்டிங்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே H1Bயோட விளைவு தான். ஆனால் பாருங்கள், நம்ம ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் H1Bயை பற்றி ஒன்றுமே பேசலை. ஓவராலாக மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது. நம்மளுக்கு டபாஸ் லிஸ்ட்டில் எதை வேணால் கன்சிடர் பண்ணுறதுக்கு சான்ஸும் இருக்குது. 1-2 கன்சிடர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நீங்களாக ஏதாவது தலையை சுற்றி மாட்டிக்காதீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.